அவனை நினைத்து ஒவ்வொரு இரவும் மெத்தை மீதிலே தனது மொத்த கனவுகளையும் அள்ளி தெளித்து ஏக்கத்தில் வாடும் ஒரு பெண்ணின் தவிப்பு. இதோ ஒரு பெண்ணின் தவிப்பு கவிதையாக. வாங்க கவிதைக்கு போகலாம். பூட்டிய அறைக்குள் நானும் பூத்த புத்தம்புது மலராய் பூந்தேகத்தில் தேனுறிஞ்சும் பூலோகத்தேவன் அங்கே மெத்தை மீதிலே எந்தன் மொத்த கனவும் விரிகிறது. தவிப்புகள் எல்லாமும் தலையணையில் கரைகிறது. எப்படி வந்தான் என்னுள் என்று 1000 கேள்விகள் என்னை கொடையாய் குடைந்தாலும் என்னை ஆள்வது அவன்தான். மாரோடு சாய்ந்து என் மன்னவன் அணைப்பில் தேய்ந்திடும் பொழுதுக்காய் தேகமோ தவம் இருக்கிறது. குத்தும் அவன் மீசையில் நித்தமும் காயம்பட ஆசை. சுத்தும் அவன் விழிகளில் நீந்து மீனாய் மாறிட ஆசை. அவன் இதழ்பட்டு அவன் மிச்சம் வச்ச தேநீர் துளிகளின் தேன் ருசி அறிய ஆசை. கட்டில் மீதில் படர்ந்த காகிதமாய் நான் இருக்க கல்வனின் கரம்பட்டு கவிதையாகிட ஆசை. இரு தூண்கள் இடையே ஒரு மின்விளக்கு அழகு. இரு தூண்கள் இடையே ஒரு மின்விளக்கு அழகு. ஒளி சிந்தும் அவ்விளக்கின் ஒளியோசை என் நெஞ்சில். ராத்திரி கனவுகள் ராசாவின் நினைப்பில் மின்விளக்கு வெளிச்சத்தில் என் கனவுகள் தொடர்கதை. இலைகள் மூடிய மாறாப்பு இதையவன் விரல் திறக்குமா? திறப்பு விழா தொடங்கியது தினமும் என் பூந்தொட்டியில். நீர்த்தொட்டி அவனிடம், பூந்தொட்டி என்னிடம். கனவுகளுக்கு நீர் பாய்ச்ச கண்ணாளன் வருவானா வருவானா? போர்வைக்குள் ஏக்கம் போர் புரிந்து தோற்கிறது. வேர்வையின் ஈரம் வேலிக்குள் தீரும். கண்கள் மூடியபடி கனவினை தொடர்கிறேன். என்னவன் நினைவில் என் உணர்வில் உரைகிறேன். பூட்டிய கதவினை தட்டுவானா அவன்? பூட்டிய கதவினை தட்டுவானா அவன்? கதவோரம் நின்றபடியே காத்திருப்பு தொடர்கிறது.